ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வரப்போற நிறைய பரபரப்பான தமிழ் சினிமா நியூஸ் தான் பார்க்க போறோம். முதல்ல நம்ம தளபதி நடிச்ச கோட் படத்தோட ட்ரெய்லர் சீக்கிரம் வரப்போதுங்க. உங்களுக்கு தெரியலனா முன்னாடியே சொல்லியிருப்பேன் நானு. ஆகஸ்ட் 19ஆம் தேதி நம்ம கோட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லங்க, ஒரு பயங்கரமான நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. கோட் படம் வந்து உங்களுக்கு தெரியும் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. எத்தனை ஸ்க்ரீன்னா 1500 ஸ்க்ரீன்ங்க. 1500 ஸ்க்ரீனு தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகுதுங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ரிலீஸ் எந்த படத்துக்கும் லேட்டஸ்ட்டாக நடந்ததே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்கும் நம்ம தளபதிக்கு. கண்டிப்பாக இது வந்து வசூல்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். நினச்சி பாருங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக செப்டம்பர் 5 வெறும் கோட் படம் தான் ஓடுங்க எல்லா பிக் ஸ்க்ரீன்லேயும் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படம் வந்து கியூப் ஐமேக்ஸில் பார்க்க போகிறீங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்க போகுது. இன்னொன்று இந்த படம் உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும். இந்த படம் வந்து விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போது தமிழ் சினிமாவே ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்து போகிற எல்லா பொட்டன்ஷியலும் நம்ம கோட் படத்துக்கு இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ரசிகர்கள்லாம் கொண்டாடி தீர்க்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் நம்ம டாப் ஸ்டார் பிரபுதேவா, அப்புறம் மோகன், இந்த மாதிரி பல கேஸ்டிங் ஒரு நடிப்பு பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, யுவன் புதிய கதைக்கு அப்புறம் யுவன் ஒர்க் பண்ணுறாரு. யுவனோட பிஜிஎம்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ பட்டையை கலப்ப போது இந்த படம். கண்டிப்பாக இந்த படம் ஒருவேளை தமிழ் சினிமாவின் முதல் 1000 கோடி அடிக்கிற படமாக இருக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இப்போ சைமல்டேனியஸாக ஹிந்தியில் வேறு வந்து இப்போ பாட்டெலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது பத்தாவதுக்கு டி சீரிஸ் வேறு பண்ணுறாங்க. டி சீரிஸ் உங்களுக்கே தெரியும், ஹிந்தி அந்த சைடு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ கண்டிப்பாக அவங்க நல்லா ப்ரமோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதாங்க கோட் படத்தை பற்றி. இப்போ அடுத்த நியூஸ் போவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் தங்கலான். இந்த படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுதுங்க. இந்த படம் ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம், மாளவிகா, அப்புறம் நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா மிக 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 பெரிய ஓப்பனிங் வந்திருக்குங்க. புக்கிங்லாம் ஆல்ரெடி ஃபுல் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் புக் பண்ணலைன்னா கண்டிப்பாக புக் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு ப்ரமோஷன் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி கூட மதுரை, நாளைக்கு திருச்சி, அந்த மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், இந்த படத்தில் வந்து விக்ரம் வந்து என்ன சொல்கிறது, அவர் பண்ணாத கெட்டப்பா, அவர் பண்ணாத இதுவா. பட் ஆனால் வந்து அவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து இவ்வளோ கெட்டப், இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு நான் எந்த படத்துக்கும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கார். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர் சும்மா அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படத்தை வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஒரு மகுடமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் இசை வந்து ஆஹா, நீங்கள் பாட்டு கேட்கலன்னா போய் கேளுங்க. பாட்டெல்லாம் சும்மா 1000ல் ஒருவன் படத்தில் ஒரு பார்த்துருப்பான் தெரியுமா, ஒரு ஜிவி பிரகாஷ். அந்த ஜிவி பிரகாஷ் வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலே இந்த டீமில் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் இன்டர்வியூஸ் கூட போய் பாருங்கள், பல யூடியூப் சேனலில் தாறுமாறாக இருக்குது. இந்த படத்தோட மேக்கிங் வீடியோ போட்டாலே அந்தளவுக்கு பெரிய ஹிட் ஆகும் போல இருக்குது. அந்தளவுக்கு கடும் உழைப்பை வந்து இந்த படத்துக்கு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பார்வதி உங்களுக்கே தெரியும், பார்வதி செம்மையாக பூ படம், அப்புறம் நிறையா படம், அப்புறம் என்னது நிறையா படத்தில் நடித்து மனசை கவர்ந்த பார்வதி வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து பெரிய பேர் எடுப்பாங்க. அந்த உண்மையான ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி இருக்கும், அந்த லெவலுக்கு வந்து அவங்களோட கெமிஸ்ட்ரி எல்லாம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. நீங்கள் அவங்கள மாதிரியான படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க தமிழில். ஸோ உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பசுபதி, இன்னும் ஒரு நடிப்பு பட்டாலுமே இருக்குது. எப்படி சார்பேட்டா படத்தில் வந்து வெறும் ஹீரோ ஹீரோயின் மட்டும் இல்லாமல் இந்த ரோஸு, டான்ஸிங் ரோஸ், அது இதுன்னு நிறைய கேரக்டர் வந்து நம்ம மனசை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சோ, அதே மாதிரி தான் இந்த படமும். கண்டிப்பாக நிறைய கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்க போகுது. இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவரக்கூடிய எல்லா கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குது. வெறும் யூத் மட்டும் இல்லை. ஸோ அதனால் இந்த படம் வந்து வெறும் ஃபுல்லாக ஃபைட்டு, ஆக்ஷன் அப்படி மட்டும் இருக்காது. நிறைய அந்த ட்ராமா, அந்த மக்களோட வலி, உணர்வு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கனால கண்டிப்பாக இந்த படம் மட்டும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கிளிக் ஆகிடுச்சு. அப்புறம் இது மிகப்பெரிய வசூல் வந்து விக்ரமோட கெரியர்லேயே வரும்னு சந்தேகமே இல்லை. நான் அதை தான் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்ப்போம். தங்கலான் புக் பண்ணலன்னா புக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த நியூஸ் போவோம். அடுத்து கூவா கூவா கங்குவா. இந்த படத்தை பற்றி நான் பல மாதங்களாக பேசிகிட்டு இருக்கேன். இந்த படம் ஷூட்டிங்கு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அது இதுன்னு அவ்வளோ பில்டப்பு. ஞானஜெயன் வந்து 1000 கோடி 500 கோடி, சவுத் கொரியாவில், நார்த் கொரியா, அமெரிக்கா எல்லாமே நாங்கள் விட்டால் வந்து நாங்கள் நிலாவிலே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவ்வளோ பில்டப்பு. இப்போ வேறு கம்பேக் தனஜின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. என்னடா அப்புறம் ஃபயர் சாங்கு, அந்த கிளிம்ஸு, முதல்ல கண்ணை திறக்குது, சில பேர் நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்றாங்க. நானும் அந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு சூர்யா ஃபேன்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் கீழே கழுவி ஊற்றுனாங்க.
ஸோ ஃபைனலாக இந்த படம் நான் சொல்கிறது கரெக்டா, இல்லை சூர்யா ஃபேன் சொல்கிறது கரெக்டா, இல்லை தனஞ்சயன் சொல்கிறது கரெக்டா அப்படின்னு, இல்லை ஞானவேல் சொல்கிறது கரெக்டா அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துருச்சுங்க. ஆகஸ்ட் 10 வந்துருச்சுங்க. என்னமோ சொல்லுவாங்களே, இந்த ஜட்ஜ்மெண்ட் டே மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த படம் மொக்கையாக இருக்கா, சிறுத்தை சிவா கேவலம் எடுத்திருக்காரா, இல்லை சிறுத்தை சிவாக்குள்ளே ஒரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், ஷங்கர் அந்த மாதிரி பல திறமைகள் ஒளிந்திருந்து இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு பேன் இண்டியன் படமாக தமிழ் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு அமைஞ்சு தமிழ் சினிமாவில் பல கதவுகளை திறந்து வைக்குதா, இல்லை பல ஃபினான்சியர் வந்து செருப்பால் அடிப்பு வந்து கடன் கேட்டு கதவை திறந்து சூர்யா வீட்டுக்கு வராங்களா, இல்லை ஸ்டுடியோ கிரீன் வீட்டுக்கு வராங்களான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஃபைனலிங்க அதான் சொன்ன மாதிரி, ஏன்னா இந்த படம் தங்கலான் ரிலீஸ் ஆகுது, உங்களுக்கே தெரியும். தங்கலானும் ஸ்டுடியோ கிரீனு, இதுவும் ஸ்டுடியோ கிரீனு. ஸோ கண்டிப்பாக ட்ரெய்லரை வந்து 10 ரிலீஸ் பண்ணிவிட்டு 15th வந்து தங்கலான் படத்தோட இன்டர்வலில் இந்த படத்தோட ட்ரெய்லரை வந்து சேர்க்க போகிறாங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய பிளான் அவங்களுக்கு. ஸோ பார்ப்போம். சூர்யா ஃபேன்ஸ் வந்து இது மிக பெருசாக எதிர்பார்க்குறாங்க. சூர்யா வந்து பாவம் அவர் கெரியரில் கிட்டத்தட்ட 2.5 வருஷத்தை வந்து இதுக்காகவே வந்து கடும் உழைச்சிருக்காரு. சூர்யாவோட உழைப்பை பற்றி நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லைங்க. கண்டிப்பாக அவர் பெஸ்ட்டை கொடுத்துருப்பாரு. பட் ஆனால் சூர்யா எஸ்பெஷலி வந்து அவர் தனியாக எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக டீமு நல்ல டேரக்டர் அமைஞ்சால் மட்டுமே அவருக்கு படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அதை நீங்கள் போய் ஹிஸ்ட்ரியாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ராயன், இந்தியன் 2 பெரிய பெரிய படங்களே கழிவுத்துற இந்த வருஷம், முக்கியமாக இந்த வருஷம் வந்து அவ்வளோ வீக்காக இருந்திருக்கு தமிழ் சினிமாவுக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து கண்டிப்பாக சூர்யா, கங்குவா, சிறுத்தை சிவா, அதுக்கப்புறம் வந்து இப்போ இவனே வந்து ஸ்பார்க் சாங் கழிவுத்துறாங்க. ஃபயர் சாங்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்குது. டிஎஸ்பியெல்லாம் என்ன மியூசிக் கொடுக்க முடியும்? ஸோ எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் இந்த படம் வந்து வெற்றி அடையது வந்து வாய்ப்பே இல்லை. இதில் விஎஃப்எக்ஸ் வேறு பயங்கரமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும், நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தனஞ்சயன் இப்போ கூட போன வாரம் கூட முட்டு கொடுத்துட்ருக்காரு. ஸோ எனிவே காய்ஸ், இது எல்லாமே வந்து எண்டுக்கு வரப்போகுது. கங்குவா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதான் காய்ஸ் இன்றைக்கி சினிமா நியூஸு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்ன யாரோட ஃபேன் அப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தமிழ் சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் மக்களே.